முதலாவது நாம் பார்த்தது என்ன அப்படின்னா, சபை என்பது கிறிஸ்துவனுடைய சரீரம் அப்படின்னு நாம் பார்த்தோம். சபை சரீரம் என்று சொன்னால் கிறிஸ்து தலையா இருக்கிறார். அந்த அவயவத்திற்கு எப்பொழுது மகிமை அப்படின்னு சொன்னா, அந்த அவயவம் தலையோடு இணைந்திருக்கிற பொழுது மட்டும்தான் என்னதுங்க, அது வந்து என்னதுங்க, அந்த அவயவத்திற்கு மகிமை என்பதை என்னதுங்க நாம் பார்த்தோம். தொடர்ந்து நாம் பார்த்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, சபை என்பது தேவனுடைய குடும்பம் அப்படின்றத நாம் பார்த்தோம். அப்போ அது தேவனுடைய ஒரு இட்ஸ் a லீகல் என்டிட்டி அப்படின்றத நாம் பார்த்தோம். சபை வந்து குடும்பம் என்பது ஒரு முக்கியம் நாம் பார்த்தோம். குடும்பம் என்பது ஒரு உணர்வு என்பதை கூட நாம் பார்த்தோம். மூன்றாவது நாம் பார்த்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, சபை என்பது கிறிஸ்துவனுடைய ஆலயம் அப்படின்றத நாம் பார்த்தோம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்பதை பார்த்தோம். அப்போ ஆலயம் என்பது கையால் கட்டப்பட்டது கிடையாது. சபையார் அனைவரும் ஒன்று இணைந்து நாம் இருப்பதான் நீங்கள் ஆலயம் பார்த்தோம். நான்காவதா நாம் பார்த்த விஷயம் என்னன்னா, கடைசியா கடந்த முறை நாம் பார்த்தது சபை என்பது அவருடைய மனவாட்டி என்பதை நாம் பார்த்தோம். அல்லது சபை என்பது புருஷனாகவும், கிறிஸ்து என்பது புருஷனாகவும், சபை என்பது அவருடைய மனைவியாகவும் பார்த்தோம். இப்போ 4 விஷயம் பார்த்தோம். இன்னையோடு இந்த பாடத்தை முடிப்போம். 5வது வந்து சபை என்பது தேவனுடைய ராஜ்யம் என்பது நாம் பார்க்கிறோம். அல்லது கிறிஸ்துவின் ராஜ்யம், 2 வார்த்தைகள் வேதத்தில் பதிவு செய்யப்படுகிறது. அப்போ கிறிஸ்து என்னுடைய ராஜா என்று சொன்னால் அந்த ராஜ்யத்திலே நான் இருப்பது அவசியம். கிறிஸ்துவனுடைய ராஜா, ஆனால் அவருடைய ராஜ்யத்தில் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு யாருன்னு சொல்ல இயலாது. அப்போ எது அவசியம் அப்படின்னு சொன்னா, கிறிஸ்துவுடைய ராஜ்யத்திலே நாம் இருப்பது அவசியம். மார்க் எழுதின சுவிசேஷத்தில் நாம் வாசிக்கிறது நமக்கு தெரியும். இயேசு கிறிஸ்துவானவர் வருவதற்கு முன்னாடி பிரசங்கித்த யோவான் ஸ்நானகனும் சரி, இயேசு கிறிஸ்துவும் சரி, இயேசு கிறிஸ்துவனுடைய 70 சீஷர்களை இந்த உலகத்திலே அனுப்பி முதலாக பிரசங்கம் செய்யும்படியாக சொன்ன கருத்தும் சரி என்னன்னா, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, அல்லது மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. அப்போ மத்தேயு ஆசிரியர் எழுதுற பொழுது அதை பரலோக ராஜ்யம், மற்ற ஆசிரியர்கள் எழுதும் போது தேவனுடைய ராஜ்யம் எழுதுங்க சொல்லப்படுது நாம் பார்க்கிறோம். அப்போ யோவான் ஸ்நானகன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர், அவரால் அனுப்பப்பட்ட 70 சீஷர்கள், அதுக்கு பிற்பாடு நாம் பார்க்கிற பொழுது அவருடைய சிலுவை மரணம் வரைக்கும் என்னதான் பிரசங்கிக்கப்படுதுன்னா, நீங்கள் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, the kingdom of God is at hand அப்படிதான் பாருங்க பிரசங்கம் பண்ணாங்க. ஆனால் நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து கூட அதை சொல்றதை நாம் பார்க்க முடியும். அவருடைய ராஜ்யம் என்பது என்ன அப்படின்னு நாம் சொல்லுகிற பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 18 வாசிக்கிற பொழுது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 18 வாசிக்கிற பொழுது, மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை, பரலோக ராஜ்யத்தின் திறவுகளை நான் உனக்கு தருவேன், பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலிருந்து கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றதுங்க என்றார். அப்போ இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய சீஷர்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு அதிகாரம் என்னதுங்க, இதுதான் இல்லையா? விசேஷமா பேதுருவிட்ட சொல்லும்போது, நீ என்னதுங்க பேதுருவா இருக்கிறா, இந்த சபையின் மேல் இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன் அப்படின்னு சொன்னார். அப்போ சபை என்பது தேவனுடைய ராஜ்யமாக பார்க்கப்படுகிறது, அல்லது பரலோக ராஜ்யம் என்று வாசிக்கிறோம். மார்க் எழுதின சுவிசேஷத்தில் வாசிக்கிற பொழுது, மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம், மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம். மார்க் 11:10, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிற நம்முடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். இயேசு கிறிஸ்துவானவர் எருசலேமுக்குள்ளாக பிரவேசிக்கிற பொழுது என்ன பாடப்பட்டதுன்னா ஓசன்னா பாடப்பட்டது. அப்ப சொல்லுகிற போது என்ன சொல்றாங்க, கர்த்தரின் நாமத்தினால் வருகிற நம்முடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம். அப்போ இவர்கள் ஒரு பெரிய நம்பிக்கை கொண்டிருந்தார்கள். பழைய ஏற்பாட்டில் இருக்கிற யூத மக்கள், எபிரேய மக்கள் பெரிய நம்பிக்கை கொண்டிருந்தாங்க. என்னன்னா, மீண்டும் அவருடைய ராஜ்யம் என்னதுங்க ஸ்தாபிக்கப்படும். எந்த ராஜ்யங்க? தாவீதினுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் அவங்க நம்பினாங்க. ஸ்தாபிக்கப்பட்டதா? ஆமா, தாவீதினுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டது இல்லையா? லூக்கா எழுதின சுவிசேஷத்தை நாம் வாசிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம், இல்ல 1ஆம் அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம்
32 இருந்து வாசிக்கிற பொழுது, அல்லது 31 இருந்து படிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 31 இருந்து, இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அப்போ இயேசு கிறிஸ்துவானுடைய பிறப்பின் போது என்னதுங்க மீண்டும் சொல்லப்படுகிறது. என்ன சொல்லப்படுகிறதுனா, மீண்டும் தாவீதினுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட போகிறது. ஆனால் இவர்கள் எல்லாரும் என்ன எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு சரீரப்பிரகாரமான ஒரு ராஜ்யத்தையும் சரீரப்பிரகாரமான ஒரு ராஜாவை எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க. அதனால்தான் என்னதுங்க முதலாக மத்திய எழுதின சுவிசேஷத்தில் வாசிக்கிற பொழுது, மத்திய எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1 வாசிக்கிற பொழுது, மத்திய எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1 வாசிக்கிற பொழுது, ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். அப்போ ரொம்ப தெளிவாக நாம் பார்க்கிறோம், இவங்க யாரை தேடி போறாங்கன்னா ராஜாவை தேடி போறாங்க. ஆனா எங்க தேடி போறாங்கன்னா என்னதுங்க, அரண்மனையை தேடி போறாங்க. எல்லாருடைய சிந்தியும் நோக்கம் என்னவா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து பூமியிலே வந்து என்ன பண்ணுவாருங்க, ஆளுகை செய்வார். ஒருவேளை இன்னைக்கும் கூட அநேக விதமான ஒரு உபதேசம் உண்டு. இயேசு கிறிஸ்து மீண்டும் வருவார், இயேசு கிறிஸ்து மீண்டும் வந்து தாவீது என்னதுங்க அந்த ராஜ்யத்தை ஏற்படுத்துவார். ஏறக்குறை 1000 வருடங்கள் அவர் மீண்டும் ஆளுகை செய்வார் என்கிறதான் ஒரு ஒரு கொள்கையும் ஒரு கள்ள போதனையும் இன்னைக்கு சமுதாயத்தில் இருக்கிறது நம்ம பார்க்க முடியும். ஏன்னா எல்லாரும் என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னா, பூமியிலே அவர் வந்து என்ன பண்ணுவாருங்க, ஒரு சரீர பிரகாரமான ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்துவார் என்று சொல்லி. ஆனால் இயேசு கிறிஸ்து இருக்கிற பொழுதே, இயேசு கிறிஸ்துனுடைய அந்த ட்ரையல்ல, அந்த சிலுவை மரணத்துக்கு முன்பாகவே அதற்கு ஒரு விடையை சொல்வதை நாம் பார்க்க முடியும். யோவான் எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது, the conversation between Pilate and Jesus Christ, இயேசு கிறிஸ்துவுக்கும் பிலாத்துவுக்கும் நடந்திருந்துங்க அந்த விஷயத்தில் அந்த அந்த பேச்சுவார்த்தையில இப்படி கேட்கப்படுகிறது. 37ஆம் வசனத்தில், யோவான் எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 37, அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். அப்போ ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. பிலாத்து இயேசு கிறிஸ்து கேட்கிறாரு, நீ ராஜாவா அப்படின்னு கேட்கிற பொழுது இல்லையா, 36 நாம் வாசிக்கும் போது, இயேசு பிரதியுத்தரமாக, என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்கு அறியதில்லை அப்படின்றார். கீழே 37 வாசிக்கும் போது, அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக ஒரு பதில் சொல்றாரு, நீர் சொல்லுகிறபடி நான் ராஜா தான். அப்போ இயேசு கிறிஸ்து ராஜா தான். ஆனால் அந்த ராஜா அல்லது அந்த ராஜ்யம் என்னவா காணப்பட்டது அப்படின்னு சொன்னா, பூமிக்குரிய ஒரு ராஜ்யமா காணப்படல. மேல 36 சொல்லும்போது, இயேசு பிரதியுத்தரமாக, என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதல்ல, என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்புக்கூடாதபடிக்கு என் ஊழியர் போராடி இருப்பார்களே, இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்திற்குரியது அல்ல என்றார். அப்போ இயேசு கிறிஸ்து சொன்ன ராஜ்யம், அல்லது பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒருவேளை தானியேல் நாம் வாசிக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சத்தியம், தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிற பொழுது 40 கீழே வரைக்கும் நாம் வாசிக்கும் போது ரொம்ப தெளிவாக நமக்கு வாசிக்க முடியும். அந்த ராஜ்யம் எப்படிப்பட்ட ராஜ்யம், எப்போது ஸ்தாபிக்கப்படுகிறது, அந்த கிறிஸ்துவோட ராஜ்யம் எப்போது ஸ்தாபிக்கப்படுகிறதுன்னா 1ஆம் நூற்றாண்டு காலத்தில். அப்போ அந்த ராஜ்யம் என்னதுங்க, சபை என்பதை நம்ம வாசிக்கிறோம். கொலோசியர் நம்ம இன்னைக்கு கூட நம்ம வாசிச்சோம் அந்த பகுதியை. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 13-14 வாசிக்கிற பொழுது, கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 13 வாசிக்கிற பொழுது, இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாருடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினோமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்போ வேதத்துல வாசிக்கிறோம், இருளின் அதிகாரத்தினின்று. அப்போ வேதத்தில் சொல்லப்படுகிற ராஜ்யம் என்பது, இட்ஸ் நாட் a physical kingdom from one geographical place to other geographical place, or one ruling from to the other ruling. rather இங்க என்ன பிரின்சிபல் பேசப்படுதுன்னா, இங்கே சொல்லப்படுகிற ராஜ்யம் என்பது கொள்கை ரீதியாக, தத்துவ ரீதியாக அல்லது சத்தியத்தின் அடிப்படையில் சொல்லப்பட்டது. என்னன்னா, இருளின் அதிகாரத்தினின்று, ஒரு சுபாவத்தை சார்ந்த இருளின் அதிகாரத்தினின்று வெளியிடுங்க ராஜ்யத்திற்குள்ளாக அல்ல அன்பின் ராஜ்யத்திற்குள்ளாக வருவதை குறித்து வேதாகம் பேசுகிறது. அப்போ கர்த்தருடைய கிருபையினால இன்றைக்கு நாம் எல்லாரும் அவருடைய ராஜ்யத்தில், அவருடைய சபையில நாம் இருப்பதற்கு நாம் இறைவனுக்கு எப்போதுமே நன்றி சொல்லணும். அப்போ இந்த ராஜ்யம் என்பது ஒரு ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது இல்லையா? ஆமா.
மத்திய எழுதின சுவிசேஷத்தில் இதை குறித்திருந்துங்க ரொம்ப அருமையான ஒரு 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 சத்தியத்தை இருந்துங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சொல்வதை நாம் பார்க்க முடியும். இந்த ராஜ்யத்தினுடைய மகிமை என்பதை மத்திய எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கிற பொழுது, மத்திய எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை, ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாயிருக்கிறவன் அவனிலும் பெரியவராயிருக்கிறான் என்று உங்களுக்கு மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ தேவனுடைய ராஜ்யம் என்பது எவ்வளவு பெரிதான ஒரு ஆசீர்வாதமான ஒரு நிலை என்பதையும் எவ்வளவு மகிமையான ஒரு இடம் என்பதையும் எப்படி இயேசு கிறிஸ்து சொல்றாருன்னா, ஸ்திரீனிடத்தில் பிறந்தவர்களை யார் தான் ரொம்ப பெருசு அப்படின்னு சொன்னா யாருங்க? யோவான் ஸ்நானகன். ஆனால் அந்த யோவான் ஸ்நானகன் பரலோக ராஜ்யத்திலே யார் சிறியவர் என்று நீங்க சொல்லுகிறீர்களோ அந்த சிறியவரை காட்டில் அவர் சிறியவர், அல்லது அந்த சிறியவர் இவரை காட்டில் பெரியவராயிருப்பார். அப்போ அந்த சிறியவன் பெரியவன் பிரச்சனை கிடையாது. வேதம் சொல்லுகிறது அந்த ராஜ்யம் எவ்வளவு சிறந்த ஒரு ராஜ்யம். ஏன்னா எல்லா காலகட்டத்திலும் இந்த குடியுரிமை என்பது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்களா? இன்னைக்கு மோஸ்ட்லி பீப்புள் வாண்ட் மோஸ்ட்லி யூஎஸ் அண்ட் யூகே சிட்டிசன்ஷிப் வாங்கணுங்க போராடுகிற ஒரு காலகட்டம் இல்லையா? இன்னைக்கு அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப்ஸ் இல்லையா, கிரீன் கார்டு வாங்கினானுங்க அவ்வளோ என்ன பண்ணுறாங்க, ஒரு வாஞ்சியான பண்ணுறாங்க மக்கள் போவதை நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி தான் 1ஆம் நூற்றாண்டு காலத்தில் ரோம குடியுரிமை ரொம்ப சிறப்பாக காணப்பட்டுச்சு இல்லையா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசிக்கும் போது அதை அப்போஸ்தலனாகிய பவுல்கிட்ட நான் பேசுவதை நான் பார்க்க முடியும். நேராக அந்த கருத்துக்கு வந்து நான் போய்டுறேன். எஸ், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 22ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 22ஆம் அதிகாரத்தில் 27, 28 முதல் வாசிக்கிறேன். அப்பொழுது சேனாபதி பவுலிடத்தில் வந்து, நீ ரோமனா எனக்கு சொல் என்றான். அதற்கு அவன், நான் ரோமன் தான் என்றான். சேனாபதி பிரதியுத்தரமாக, நான் மிகுந்த திரவியத்தினாலே இந்த ஸ்லாக்கியத்தை சம்பாதித்தேன் என்றான். அதற்கு பவுல், நானோ இந்த ஸ்லாக்கியத்துக்குரியவனாக பிறந்தேன் என்றான். அப்போ அது ஒரு ஸ்லாக்கியமாகவே பார்க்கப்படுகிறது. ஒரு சிட்டிசன்ஷிப் என்னதுங்க, ஒரு காலகட்டங்களில் இருக்கிற ஒரு 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 குடியுரிமை என்பது சிறப்பாகவே பார்க்கப்படுகிறது. ஏன்னா அந்த அதிகாரி சேனாபதி சொல்றாரு, நீ ரோமனா அப்படின்னு பவுலை கேட்கும்போது, ஆமா நான் ரோமன் தான். அப்போ அவர் சொல்றாரு, நான் நிறைய செலவு பண்ணி இந்த குடி சிட்டிசன்ஷிப் வாங்கினேன். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா அநேக சிட்டிசன்ஷிப் வாங்கணும் பே இல்லையா? அப்போ அவர் சொல்றாரு, நான் இந்த ஸ்லாக்கியத்துக்குரியவனாய் பிறந்தேன். நம்ம எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, ஒரு ராஜ்யம் எப்பவுமே இருந்துங்க, இட் இஸ் ஆல்வேஸ் அந்தந்த காலகட்டங்களில் வாழுகிற பொழுது அந்த ராஜ்யத்துக்கு ஒரு சிறப்பு உண்டு, ஒரு மகிமை உண்டு. அப்போ புதிய ஏற்பாடு பேசுகிற பொழுது ஒருவேளை நமக்கு இந்த ராஜ்யத்தினுடைய மகிமை புரிகிறதா? யாருன்னா நாங்கள் கிறிஸ்துவ சபை சொல்லும் போது எனக்கு ஒரு டோன் நாங்கள் கிறிஸ்துவ அப்படியா கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு சொல்ல ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லலாம். நாங்கள் யாருங்க? நாங்கள் கிறிஸ்துவ சபைங்க. நாங்கள் என்னதுங்க, உண்மையிலே இருந்துங்க, நாங்கள் தான் இருந்துங்க தேவனுடைய இருந்துங்க, அவருடைய ராஜ்யத்திலே நாங்கள் ஒரு அங்கமாக இருந்துங்க நாம் இருக்கிறோம். அப்போ நமக்கு பல சமயங்கள் நம்முடைய என்னதுங்க மதிப்பு நமக்கு தெரிய மாட்டேங்குது. அப்போ வேதம் சொல்லுகிறது அந்த ராஜ்யம் இருந்துங்க சிறப்பு அப்படின்னு பேசுறார் இல்லையா? அப்போ நமக்கு தெரியும், ராஜ்யம் என்று சொன்னால் ராஜா இருப்பாரு இல்லையா, சட்டம் இருக்கும், அதுக்கு பிற்பாடு இருந்துங்க மக்கள் இருப்பாங்க. இது மூணும் இணைந்தாதான் இருந்துங்க ராஜ்யம். ராஜா இருக்கணும், சட்டம் இருக்கணும் இல்லையா, ராஜ்யம் இருக்கணும் இல்லையா? ஒரு கவிஞன் கூட எழுதினார், ராஜா என்பார் மந்திரி என்பார், ஆமா ராஜ்யம் இல்லை இல்லையா? அப்போ ராஜ்யம் அவசியம், ராஜா அவசியம் இல்லையா? அது அவர்கள் நடத்துறதுங்க சட்டம் அவசியம். அப்போ இயேசு கிறிஸ்து ராஜாவா இருக்கிறார் அப்படின்னா அவர் சட்டம் கொடுத்திருக்கிறார் இல்லையா? அதை நம்ம கவனிக்கணும். இயேசு கிறிஸ்து ராஜா என்பதை நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம், விசுவாசிக்கிறோம். அதனால தான் சொல்லுது அவருடைய சட்டம் ரொம்ப முக்கியம். 2 யோவான் 9 வாசிக்கிற பொழுது, 2 யோவான் 9ஆம் வசனம், 2 யோவான் 9, கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல, கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவான். அப்போ நமக்கும் தேவனுக்கும் ஒரு உறவு இருக்கு அப்படின்னு சொன்னா எதிரடிப்படையில் இருக்குன்னா கிறிஸ்துவனுடைய உபதேசத்துல தான். ஏன்னா ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் தேவனுக்கும் மனுஷனுக்கும் உள்ள உறவு உடன்படிக்கையின் பந்தமே. அதாவது ஃபார் தட் மேட்டர் எந்த ரிலேஷன்ஷிப் இன் திஸ் வேர்ல்ட் ஆல்சோ, டூ பீப்புள் நீட் இருந்துங்க கம் டுகெதர் அப்படின்னு சொன்னா தே நீட் இருந்துங்க, இட்ஸ் எ கவனன்ட் ரிலேஷன்ஷிப் தான் இல்லையா? 2 ராஜ்யங்கள் ஒன்றாக இருக்குது அப்படின்னு சொன்னா தே ஹேவ் இருந்துங்க ஏ கவனன்ட் இல்லையா? தே வில் சைன் an MOU. 2 கம்பெனி இருந்துங்க ஒன்னா ஜாயின் பண்ணுது அப்படின்னு சொன்னா தே சைன் an MOU இல்லையா? அவங்க அதை ஒரு ஒப்பந்தத்துக்குள்ள போகிற போது தான் அது ஒரு அது உறவுக்குள்ள போகும், இல்லைங்க உறவுக்குள்ள போகாது.
இல்லையா? அதே மாதிரி தான் ஒரு கணவன் மனைவியும் கூட இல்லையா, தே ஜாயின் டுகெதர் as a covenant relationship. அப்போ சட்டம் என்னதுங்க அவசியம். சட்டம் இல்லாமல் என்னதுங்க நான் பாட்டுன்னு இருக்கிறேன் அப்படின்னா சட்டம் இல்லாமல் இருந்தால் என்னதுங்க அது உறவாகாது. அப்போ இருவர் ஒன்றாக இணைந்து இருக்கிறாங்கன்னு சொன்னா நாங்கள் அங்கே என்ன இருக்குன்னா கவர்னன்ட் ரிலேஷன்ஷிப் இருக்குது. கவர்னன்ட் இருந்தால் தான் என்னதுங்க அங்கே ரிலேஷன்ஷிப். அப்போ எப்போ நமக்கு தெரியும் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அல்லது தேவனுக்கும் மனித குலத்திற்கும் பிரிவினை எங்க ஏற்படுகிறது அப்படின்னு சொன்னா என்னதுங்க when they break the covenant, அந்த சட்டத்தை உடைக்கிற போது தான் என்னதுங்க உறவு முறிகிறது இல்லையா? அப்போ எப்பவுமே இருந்துங்க எது ரொம்ப முக்கியம்னா சட்டம் என்னதுங்க ரொம்ப முக்கியம். அந்த சட்டத்துக்குள்ளாக இருந்தா மட்டும் தான் என்னதுங்க நம்மளுடைய பிள்ளைகளா இருப்போம். 1 தெசலோனிக்கர்ல வாசிக்கிறோம். 1 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல வாசிக்கிற போது 1 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல மேலும் தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும். அப்போ ஒரு இங்க கருத்து என்னன்னா நமக்கு ராஜ்யம்னா சபைன்னு தெரியும், ராஜானா கிறிஸ்து நமக்கு தெரியும், சட்டம்னா அவருடைய புதிய ஏற்பாடு சட்டம் நமக்கு தெரியும், அல்லது அப்போஸ்தலருடைய உபதேசம் தெரியும், அல்லது கிறிஸ்துவனுடைய உபதேசம் தெரியும். இதெல்லாம் தெரிஞ்ச நாம do we abide the law of our kingdom, தேவனுடைய சட்டத்தை நாம் கீழ்ப்படிந்து நடக்கிறோமா இல்லையா? Every citizen has bounded on the law of the land. யாரும் சொல்ல முடியாது இல்லையா? ஒருத்தர் நம்ம ஒரு ஜியோகிராபிக்கல் ஏரியாக்குள்ள போயிட்டோம்னு வச்சுங்க, ஒரு ஜியோகிராபிக்கல் ஏரியாக்குள்ள நம்ம போயிட்டோம். இப்போ இங்க இருந்து நம்ம என்னதுங்க ஒரு யூஎஸ் போயிட்டோம், இல்ல அரப் கண்ட்ரீஸ்ல போயிட்டோம், அல்லது யூகே போயிட்டோம், இல்லை எனி பிளேஸ் யூ கோனா அந்த ஜியோகிராபிக்கல் லேண்டுக்குள்ள போயிட்டோம்னாலே we are bound to obey there என்னதுங்க the law. அங்க நம்ம சொல்ல முடியாது I am an Indian, I will not follow your law. Then you go to your place and law. So we are always bounded with laws. அப்போ எந்த பிளேஸ்ல இருந்தாலும் அந்த சட்டத்தை அதே மாதிரி ஈவன் என்ன வருதுங்க ஆஃபீஸ் ஆல்சோ இல்லையா? நம்முடைய நாம் வேலை பார்க்கிற அலுவலகத்திற்கு ஒரு சட்டம் இருக்கும். சில ஆஃபீஸ் 9 மணி இருக்கும், சில ஆஃபீஸ் 10 மணி இருக்கும் இல்லையா? சில ஆஃபீஸ் ஷிஃப்ட் இருக்கும் இல்லையா? அங்க சொல்லுகிற போது அதற்குள்ள போயிட்டோம்னா we are bounded with இதெல்லாம். அப்ப நமக்கு எங்கேயுமே லா இல்லாம கிடையாது. ஈவன் இன் அவர் ஃபேமிலி இல்லையா? நம்முடைய குடும்பமா இருக்கட்டும், நம்ம என்ன சொல்லுவோம் இல்லையா, இது வீடா சத்திரமா, நீ பாட்டுன்னு வர நீ பாட்டுன்னு போற. அப்போ we are all bounded with law இல்லையா? அது குடும்பமா இருந்தாலும் சரி, கணவன் மனைவிக்கு என்னதுங்க கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் இல்லையா? மனைவி என்னதுங்க கணவன் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். கேட்கப்படும். நம்ம இஷ்டத்துக்கு ஒரு கணவன் போக முடியாது, நம்ம இஷ்டத்துக்கு ஒரு மனைவி போக முடியாது, நம்ம இஷ்டத்துக்கு ஒரு பிள்ளைகள் உள்ள ஏறி போக முடியாது இல்லையா? இட் இஸ் ஆல்வேஸ் பவுண்ட் எடுத்துலாம். அப்ப என்ன சொல்லலாம், லா இஸ் இம்பார்ட்டன்ட், சட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ நாம் அந்த சட்டத்துக்கு உட்பட்டு வாழ்கிறோமா? நான் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிறேன் என்பது பெருமை கண்டிப்பா, ஆனால் அந்த ராஜ்யத்துக்கு உட்பட்டு நாம் வாழுகிறோமா என்பதுதான் கேள்வி. வேதம் சொல்லுகிறது இது அசைவில்லதா ராஜ்யம் பேசுகிறது. எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது வேதம் இப்படிதான் பேசுது. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் வாசிக்கிற பொழுது, ஆமா 12:28, ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகி நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம் இல்லையா? ஆமா. அப்போ அங்க என்ன இருக்கணும்னா பக்தி இருக்கணும், பயம் இருக்க வேண்டும், தேவனுக்கு பிரியமா நடக்கிறவர்களா காணப்பட வேண்டியது அவசியம். See, it's never always நம்ம சொன்ன மாதிரி எல்லாமே சட்டத்துக்கு உட்பட்டு தான் இயங்குகிறது. ஈவன் இஃப் யூ டேக் எனி சப்ஜெக்ட் ஆன் தட் மேட்டர். பிசிக்ஸ்னு சொன்னா அதுக்கு ஒரு தியரி இருக்கு, கெமிஸ்ட்ரின்னு சொன்னா அதுக்கு ஒரு தியரி இருக்கு இல்லையா? எல்லாத்துக்கும் ஏரோஸ்பேஸ்னா அதுக்கு ஒரு தியரி இருக்கு. எவ்ரிதிங் பவுண்ட்ஸ் பை லா. அப்ப அதே மாதிரி தான் சபை என்று சொல்லுகிற பொழுது, அவருடைய ராஜ்யம் என்று சொல்லுகிற பொழுது அவருடைய சட்ட திட்டத்துக்கு உட்பட்டு தான் அது இயங்க வேண்டியது அவசியமா இருக்குது. அப்ப இதுல என்னன்னா கம்பைண்டா செய்யக்கூடிய விஷயங்கள் ஒன்று இருக்குது, தனித்தனியா செய்யக்கூடிய ஒன்று விஷயங்கள் இருக்குது. இப்ப தனித்தனியா நாம் செய்கிற பொழுது தான் அது கலெக்டிவ் ஆகும் எப்பவுமே இல்லையா? தனித்தனியா செய்யும் போது அது கலெக்டிவ் ஆகும். எவ்ரி இண்டிவிஜுவல் ஹஸ் டு திங்க் தட் ஐ ஆம் the citizenship of the citizen of the kingdom of God அப்படின்னு சொல்லும்போது அந்த சட்டத்துக்கு உட்பட்டு நான் வாழ்கிறேனா இல்லையா? நாம் ஒரு சில காரியங்கள் நாம் படிப்போம். கலாத்தியர் எழுதின 5ஆம் அதிகாரம், கலாத்தியர் எழுதின 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது நாம் இப்ப உள்ள வந்துட்டோம் இல்லையா? அவருடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிச்சிட்டோம். அது தேவனுடைய தயவு. ஆனால் அப்ப பேசும்போது ஒரு லிஸ்ட் சொல்றாரு பாருங்க, இதை நம்ம கவனிக்கணும். 5ஆம் அதிகாரம் 19 நான் படிக்கிறேன்.
கலாத்தியர் 5:19 மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. அவை யாவன: விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரகாராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராகியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்கபிதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. ஒரு பெரிய லிஸ்ட் சொல்லிட்டு சொல்றாரு, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் யாருக்கு எழுதப்படுகிறதுன்னு சொன்னா சபைக்கு தான் எழுதப்படுகிறது. யாருக்கு எழுதப்படுகிறதுன்னு சொன்னா ராஜ்யத்துக்கு தான் எழுதப்படுகிறது. ராஜ்யத்தில் இருக்கிறவர்கள் தான் எழுதப்படுகிறது. செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுது உங்களுக்கு சொல்கிறேன். அப்ப என்னன்னா, though we are part and parcel of the kingdom of God, to inherit அப்படின்றார். சுதந்தரித்துக் கொள்வது அப்படின்றது ரொம்ப முக்கியம் இல்லையா? சுதந்தரித்துக் கொள்வது அப்படின்னு சொன்னா அந்த ராஜ்யத்திற்குள்ளாக இருந்து அந்த நித்திய ராஜ்யத்தை நாம் இன்ஹெரிட் பண்றது. ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டோம், பட் இதெல்லாம் என்ன பண்ணோம்னா நம்மளை சுதந்தரிக்க விடாம நம்மளை தடுத்துரும். ஒன் சேவ்ட் இஸ் நாட் ஆல்வேஸ் சேவ்ட் இல்லையா? நாம் ஒரு வாட்டி ரட்சிக்கப்பட்டுட்டோம்னா இருந்துங்க கடைசி வரைக்கும் நமக்கு என்னதுங்க ஷுவர் என்னதுங்க நான் பரலோகத்துக்கு போகுது அப்படின்னா இல்லை. நான் கடைசி வரைக்கும் அதன்படியாக வாழ வேண்டியது என்னதுங்க அவசியம் இல்லையா? இங்கேருந்து நம்ம போயிட்டோம், வேற ஊரில் போயிட்டோம், சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டோம். சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டேன்னு நான் அந்த ஊருடைய பிரஜை ஆகிடுறேன் அப்படின்னா நான் என்ன வேணாலும் அந்த ஊரில் செய்யலாமான்னு கேட்டேன் கிடையாது. தி கவர்மெண்ட் ஹஸ் ஆல்வேஸ் ஹேவ் த ரைட் டு ஸ்ட்ரைக் இல்லையா? வேதம் சொல்லுகிறது நான் கிறுக்கி போடுவேன்னு சொல்றேன். அப்போ என்ன நாம் பார்க்கிறோம்னா, டு இன்ஹெரிட், அதை நாம் சுதந்திரத்துக் கொள்ளணும் அப்படின்னு சொன்னா நாம் நம்முடைய நடக்கையை பாதுகாக்க வேண்டியதுங்க அவசியம் இல்லையா? எபேசியர்ல வாசிக்கும் போது நம்ம இதே கான்டெக்ட்ல வாசிக்கிறோம். எபேசியர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை கொஞ்சம் மேல இருந்து நான் வாசிக்கிறேன். 3ல இருந்து படிக்கலாம். எபேசியர் 5:3 மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்றெந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய், ரொம்ப அருமையா அந்த எபேசியர் எழுதும்போது சொல்றாரு, அவைகள் பேர் முதலாய் என்னதுங்க உங்களுக்குள்ள என்னதுங்க சொல்லப்படக்கூடாது அப்படின்றார். அப்படியே வம்பும் புத்தீனமான பேச்சும் பரியாசமும் என்னதுங்க தகாதவைகள், ஸ்தோத்திரம் சொல்லுது என்னதுங்க தகம். அப்போ எவ்வளோ ரொம்ப மைன்யூட்டா இருந்துங்க. இப்போ இதுதான் என்னதுங்க சட்டம். என்ன சட்டங்க? நான் அவருடைய பிரஜையா இருந்தால் இந்த சட்டத்தை எல்லாம் நான் ஃபாலோ பண்ணணும். இட்ஸ் நாட் ஒன்லி ஆன் பேப்பர்ஸ். மெனி டைம்ஸ் பீப்புள் யூஸ் டு திங்க் laws are meant to be in papers இல்லையா? not in for practice. உலக சட்டம் அப்படிதான் கேட்டுங்க. சிங்கிள் ரெட் போட்டா நிக்கணும் அப்படின்னா என்னதுங்க அங்க போலீஸ்காரன் இருக்கானான்னு பார்ப்போம். போலீஸ்காரன் இல்லைன்னா ரெட் இருந்தா என்ன, பச்சை இருந்தா நம்ம போய்கிட்டே இருப்போம். கேட்டுதுங்க. அப்போ laws are not meant for books. பேப்பர்ல இருக்கிறது கிடையாது. இதை நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் நாம் பயிற்சி செய்ய வேண்டியதுங்க அவசியமா. கீழே நம்ம வாசிக்கும் போது சொல்ல பாருங்க, அப்படியே வம்பும் புத்தீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள், ஸ்தோத்திரம் சொல்லுவதே தகம். அடுத்த சொல்றாரு, விபச்சாரக்காரனாவது அசுத்தனாவது விக்கிரகாராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில் என்று அறிந்திருக்கிறீர்களே. என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, சுதந்திரம் அடைய முடியாது. அதான் பாயிண்ட். நாம் தேவனுடைய பிரதான கிருபையினாலே அவருடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசித்தோம். அது தேவனுடைய தயவு. ஆனால் டு இன்ஹெரிட் தட், நாம் அதை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் நம்மளை கரெக்டானதுங்க பார்த்துக்கணும் இல்லையா? இங்க என்ன கிடையாதுங்க, ப்ரொபேஷனரி பீரியட் கிடையாது இல்லையா? நீங்க பார்த்து நான் இல்லையா பல சமயங்கள் நீங்க பாருங்க, ஒரு வேலையில சேர்றோம்னு வச்சுங்க, they say 6 months you are on probation, 1 year you are on probation சொல்லுவாங்க. அந்த 1 year வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி கான்ட்ராக்ட்ல இருப்பாங்க, அப்படியே உருண்டு பறந்துலாம் வேலை செய்வாங்க. கரெக்டா? ஏன் எப்படியாச்சும் பரம்டானோம். ஒருவேளை நீங்க ஒருவேளை ஒரு எய்டட் இன்ஸ்டிடியூஷன்ல நீங்க வேலை பார்த்தீங்கன்னா சொல்லலாம், எய்டட் இன்ஸ்டிடியூஷன் போது அதான் பார்க்க முடியும். ஒருத்தன் கான்ட்ராக்ட்ல சேர்ந்தானா எப்படியாச்சும் கவர்மெண்ட் வேலை வாங்கணுன்றதுக்கு என்ன பண்ணுவான், என்ன வேலை சொன்னாலும் செய்வான், உருண்டு பறந்ததுங்க செய்வான். அதுக்கப்புறம் ஒரு 1 year ப்ரொபேஷன் என்னதுங்க தற்காலிகமானதுங்க. யூ ஆர் அப்பாயிண்டட் அஸ் கவர்மெண்ட் ஜாப், பட் ப்ரொபேஷனரி பீரியட். அந்த ப்ரொபேஷன் வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, இன்னும் அப்படியே பம்மி இருப்பான். ஆனா பர்மனன்ட்னதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அவனுடைய சுபாவெல்லாம் வெளிப்படும். 9 மணி ஆஃபீஸுக்கு 8 மணிக்கு வந்தவன் அதுக்கப்புறம் 9:15 9:30 10 ஏன்னுங்க பர்மனன்ட் ஸ்டாஃப். இன்னைக்கு நமக்கு எல்லாருக்குமே ஒரு வழக்கம் இருக்குல்ல, கவர்மெண்ட் ஆஃபீஸ் போனாலும் என்ன சொல்லணுமே,
அவங்க 10:30 தான்ப்பா வருவாங்க. ஆஃபீஸ் டைம் 10 மணி. நம்ம இயல்பாக வச்சிருக்கோம். ஏன்னா பர்மனெண்ட் ஆகிட்டோம். ஆனால் இங்கே என்ன கிடையாதுங்க, அவருடைய ராஜ்யத்தில் என்ன கிடையாதுங்க, அது கிடையாது. நம்ம பர்மனெண்ட் ஆகிட்டோம், எப்படி வேணாலும் சுற்றலாம், நமக்கு என்னதுங்க பரலோகம் ஷூரு, அது கிடையவே கிடையாது இல்லையா? எப்பொழுது வேணாலும் என்னதுங்க நம்ம என்னதுங்க அதை எழுந்து போக முடியும். அப்போ நம்ம சுதந்திரிக்கணும்னா நம்மளை தொடர்ந்து நம்மளை மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும். யார் மானிட்டர் பண்ணணும்? நான் உங்களையோ நீங்க எங்களையோ கிடையாது, நாம நம்மளை மானுதுங்க. ஒவ்வொருத்தரும் தங்களை மானிட்டர் பண்ணணும் இல்லையா? ஆனா சபை என்பது என்னதுங்க, ஒரு மானிட்டர் பண்றது தான். கரெக்டு தானே? ஆமா. நீங்கள் அன்புக்கும் நற்கிரிகளுக்கும் ஏவப்படும்படி ஒரு கவனிப்பாங்களா? கவனிப்பாங்க. அப்போ முதல்ல நான் என்ன செல்ஃப் எக்ஸாமின் பண்ணணும். என்ன நான் செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா என்னதுங்க, யார் நம்மளை பார்த்தாலும் சரி நமக்கு அதை பத்தி என்னதுங்க கவலை கிடையாது. as long as இருந்துங்க we are right இல்லையா, நமக்கு அது பிரச்சனையே கிடையாது. யார் வேணாலும் நம்ம பண்ணலாம், என்ன வேணாலும் என்னதுங்க சொல்லலாம். நாம யாருக்கு கணக்கு கொடுக்கணும்? தேவனுக்கு கணக்கு கொடுக்கணும். ஆனால் நம்முடைய மனசாட்சி எதை சார்ந்து இருக்கணுங்க? தேவனுடைய வசனத்தை சார்ந்து ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது நம்ம கரெக்டா இருக்கிறோமா? வெல் அண்ட் குட், ஹாப்பி, சந்தோஷம் இல்லையா? அதுக்கப்புறம் என்னதுங்க மற்றவங்க என்ன நினைப்பாங்கிறத பத்தி நமக்கு இருந்துங்க கவலைப்பட தேவையில்லை. ஆனா நம்மளால வேதம் தான் சொல்றது. 1 யோவான்ல வாசிக்கிற பொழுது 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது 20-21 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 20-21 நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராயிருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். முதல்ல நம்முடைய மனசாட்சி சொல்லணும், டேய் நீ கரெக்டா இருக்க. நம்முடைய மனசாட்சி நமக்கு சொல்லுமா? பரவாயில்ல கரெக்டா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுமா? அடுத்து சொல்றாரு, பிரியமானவர்களே நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளியாக தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து. அவன் முதல்ல நம்முடைய இருதயம் என்னதுங்க, பரவாயில்ல, ஓகே, பெட்டர், நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, நல்லா முன்னேறிட்டு போறேன் அப்படின்னு நம்முடைய இருதயம் சொல்லிச்சுன்னா கரெக்ட், ஓகே, ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கலாம். தேவன் என்னதுங்க பரவாயில்ல, நான் தேவனுக்கு முன்னாடி கரெக்டா இருக்கிறேன். அப்போ எவ்ரிபடி இஸ் ஃப்ளாஃபுல், எல்லாரும் குறை உள்ளவர்களே, யாரும் என்னதுங்க பர்ஃபெக்ட் இருந்தேன் கிடையாது. ஆனால் நம்ம எல்லாரும் அந்த பர்ஃபெக்ட் நோக்கி இருந்துங்க முயற்சி செய்து கொண்டே இருக்கணும். ஏன் முயற்சி செய்து கொண்டு இருக்கணும்னா நம்முடைய ராஜ்யத்தில் பங்காயிட்டோம், ஆனால் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். எப்போது சுதந்திரம் நடக்குதுங்க இல்லையா? அதனால தான் அங்க வச்சாரு பர்மனெண்ட்டை. எங்க பர்மனெண்ட்ல வச்சாருங்க? இங்கேயே பர்மனெண்ட் வச்சிருந்தானுங்க நம்ம என்ன பண்ணுவோம்? ஃப்ரீ ஆயிடும். பர்மனெண்ட் ஆகிற வரைக்கும் ரொம்ப பவ்யமா விசுவாசம் பயங்கர இல்ல, எப்பவும் ஜபம், எப்பவும் வேத வாசிப்பு இல்ல. இப்பவே யோசிச்சு பாருங்க, நீங்களே யோசிச்சு பாருங்க, ஆரம்பத்தில் கொண்டிருந்த அந்த விசுவாசம் இருக்கிறதா நமக்கு? எவ்வளோ பைபிள் படிச்சோன்னு யோசிச்சு பாருங்க, எவ்வளோ ஜபம் பண்ணோன்னு யோசிச்சு பாருங்க, எவ்வளோ வேதபாட வகுப்புகள் அட்டன் பண்ணோன்னு யோசிச்சு பாருங்க. இப்போ நம்முடைய கிராஃப் எப்படி இருக்கு? குறை சொல்ல, நீங்களே கிராஃபை போட்டு பாருங்கன்ற, உங்களுக்கு தான் கிராஃப் தெரியும். நம்மளை விட நம்ம அசஸ் பண்ணக்கூடியது வேற யாருமே என்னதுங்க கிடையாது. யோசிச்சு பாருங்க. பட் நம்ம we come out with a lot of commitments in life. ஆனா இவ்வளோ கமிட்மெண்ட் இருந்தாலும் நம்ம சாப்பிட்றோம், கரெக்டு தானே? இவ்வளோ கமிட்மெண்ட் இருந்தாலும் நம்ம தூங்குறோம், கரெக்டு தானே? இவ்வளோ கமிட்மெண்ட் இருந்தால் நம்ம வேலைக்கு போகிறோம், கரெக்டு தானே? இவ்வளோ கமிட்மெண்ட் இருந்தால் நம்மளால் பைபிள் மொத்தம் படிக்க முடியாது. இவ்வளோ கமிட்மெண்ட் இருந்தால் நம்மளால ப்ரேயர் மொத்தம் பண்ண முடியாது. இவ்வளோ கமிட்மெண்ட் இருந்தால் நம்மளால பைபிள் ஸ்டடி மொத்தம் அடைய முடியாது. யோசிச்சு பாருங்க. அவர் ஆல்வேஸ் அவர் மைண்ட் என்னதுங்க இஸ் வெரி என்னதுங்க ரொம்ப. அதனால தான் வேதம் சொல்லுது, உங்களுடைய இருதயம் என்னதுங்க திருக்குள்ளதுன்னு வேதம் சொல்லுது. உங்களுடைய இருதயம் உங்களை வஞ்சிக்குன்னு சொல்லுது. அப்போ நம்ம என்ன யோசிக்கிறோன்னா, நம்முடைய ராஜ்யத்திலே பங்காளிகள் ஆவது என்பது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள தேவன் நம்மளை கொடுத்திருக்கிறார். அது நம்முடைய உழைப்பு எதுவுமே கிடையாது. யோசிச்சு பாருங்க, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி பழைய ஏற்பாடு சட்டத்தின் பிரகாரமாக நம்ம ஒரு மாடையோ ஒரு ஆடையோ ஒரு பறவைகளையோ பலி செலுத்தணும்னு சொன்னா நம்முடைய சூழ்நிலை யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு விற்கிற ஆடுனுடைய விலைக்கு 1 கிலோ கறி கூட வாங்க முடியாது, கரெக்டு தானே? யோசிச்சு பாருங்க. அண்ட் தி ப்ராசஸ் ஆஃப் தி மெத்தட் நீங்க யோசிச்சு பாருங்க, புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். அந்த மெத்தடை யோசிச்சு பாருங்க. ஹவு மச் we are blessed ன்னு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு போறான், ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறான், ஒரு பெரிய மலைக்கு போறான், எவ்வளவு பொருளாதார செலவு பண்றான், எவ்வளவு நேரங்கள் செலவு பண்றான், எவ்வளவு சரீர உழைப்பு செலவு பண்றான். யோசிச்சு பாருங்க. எதற்காக? ஒரே ஒரு என்னதுங்க ஒரு ஐடலை பார்க்கறதுக்காக. ஒரு ஐடலை பார்க்கறதுக்காக. நேத்து கூட பார்த்தேன் நியூஸ்ல இல்லையா, பஸ் இல்ல, ட்ரெயின் இல்ல, ஒரே கூட்டமா இல்லையா,
ஆமா, இதெல்லாம் அதுனா உனக்கு பேரெல்லாம் சொல்ல முடியாது, ரைட்டா? அவ்வளோ கூட்டம், மக்களால் நிக்க கூட முடியல, அவ்வளோ கூட்டத்தில் போறான். எதுக்குங்க? ஒரு சிலையை பார்ப்பதற்கு. எவ்வளவு ஆச்சரியம், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எவ்வளவு பொருள் செலவு யோசிச்சு பாருங்க. 4 நாள் லீவ் போடாம போக முடியாது. இல்ல போயிட்டு வந்தா என்னதுங்க, அது போயிட்டு வந்த டயர்டு. இது எதுவுமே நமக்கு கிடையாது. we are all so blessed னுங்க, worship God னுங்க, in our convenient time, in our convenient place. யோசிச்சு பாருங்க. நம்மள சொல்லிட்டாருன்னு வச்சுங்க, சில ஃபெய்த்ல அந்த நம்பிக்கை இருக்குது இல்லையா? இது வருடத்து தங்களுடைய வாழ்நாட்டிலே ஒரு முறையாவது இருந்துங்க இந்த இடத்துக்கு போய் ஆகணும், அப்பதான் உங்களுக்கு இருந்துங்க மோட்சம் கிடைக்கும். யோசிச்சு பாருங்க இல்லைங்க. ஒரு ஆளுக்கு போனா எப்படி இருந்துங்க, ஒரு 4-5 லட்ச ரூபா செலவாகும் அப்படின்னு என்ன பண்றதுங்க? யோசிச்சு பாருங்க. இப்படி எதுவுமே நமக்கு கிடையாது. அந்த ராஜ்யத்திற்குள்ள நாம் இருக்கிற எவ்வளவு பெரிய பெனிஃபிட் யோசிச்சு பாருங்க. எவ்வளவு பெரிய, we are so blessed. அப்போ நாம் எவ்வளவு என்னதுங்க ட்ரூத்ஃபுல்லா, எவ்வளவு ஃபெய்த்ஃபுல்லா நாம் இருக்கணும் நம்ம யோசிச்சு பாருங்க இல்லையா? அப்போ இந்த ராஜ்யத்திற்குள்ளாக நாம் இருக்கிறோம் என்பதுங்க மிகப்பெரியதுங்க ஒரு ஆசீர்வாதம். ஒரு 2 காரியத்தை மட்டும் நான் சொல்லி நான் முடிச்சிடறேன். மத்தேயு சுவிசேஷத்தில் வாசிக்கிற பொழுது இல்லையா, இது அவசியப்படுதுன்றார். மத்தேயு சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம். டைம் ஆயிடுச்சு, ஐ வில் ஜஸ்ட் க்ளோஸ் இட். மத்தேயு 22 அந்த ஒரே வசனம் படிச்சிடலாம். ஆமா, 12ஆம் வசனம் படிக்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல ராஜா வராரு, உள்ள வராரு, அந்த கல்யாண வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கிறார். சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். அப்போ அந்த விருந்துல இருப்பது, அந்த ராஜ்யத்திற்குள்ளாக இருப்பது, அந்த ராஜாவுடைய பந்தியில இருப்பதுங்க பெரிய ஆசீர்வாதம். ஆனால் வேதம் சொல்லுது, கல்யாண வஸ்திரம் எங்கன்னு கேட்கிறார். வேர் இஸ் யுவர் ட்ரெஸ்ன்னு கேட்கிறார். நீங்க ட்ரெஸ் போட்டு வந்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்டானதுங்க, we are all dressed இல்லையா? பட் the word of God says, book of Revelation, வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது, வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 6 வாசிக்கிறோம் பாருங்க. அப்பொழுது திரளான ஜனங்கள் இடும் ஆரவாரம் போலவும் பெருவெள்ள இறைச்சலை போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் உண்டாகி, அல்லேலூயா, சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார், நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி சொல்ல கடவோம். ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். இல்லையா சபை இல்லையா? சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. இல்லையா? சுத்தமான ஒரு மெல்லிய வஸ்திரம் கொடுக்கப்பட்டது. என்ன வஸ்திரமாங்க? கீழே சொல்றாரு, அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே அப்படின்ற. Are we dressed with our righteousness? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போ இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டியதுங்க அவசியமா இருக்குது. நான் கடைசியா ஒரே வசனம் சொல்லி முடிச்சிடுறேன், நேரம் ஆயிடுச்சு. 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல வாசிக்கிற பொழுது, book of 1 Corinthians chapter 4 verse 20ல பேசும்போது ரொம்ப அருமையா சொல்றாரு. 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல, தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல பலத்திலே உண்டாயிருக்கிறது இல்லையா? many times most of the translations is translated but in power அப்படின்னு பேசுது இல்லையா? இன்னும் நீங்க நல்லா நிறைய டிரான்ஸ்லேஷன்ல வாசிச்சீங்கன்னா எப்படி பேசுனா, இன் யுவர் கிறிஸ்டியன் லிவிங்னு பேசுறார். நீங்கள் எப்படி வாழுகிறீர்களோ இல்லையா? நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க சமீபமா நிறைய நியூஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? வாயில் வடை சுடுவது எப்படி இல்லையா? நிறைய பொலிட்டிஷியன்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னதுங்க வாயிலே சொல்றாங்க. இப்போ நாம எப்படி இருக்கோம்? நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை எப்படி இருக்குது? டு வி பிராக்டிஸ் ஆர் டு வி preach இல்லையா? நாம் வெறும் வாயில பேசுறோமா இல்ல நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறோமா? என்ன ப்ராப்ளம்னா, இன்ஹெரிட்டன்ஸ் தான் ப்ராப்ளம், சுதந்திரித்துக் கொள்வதுதான் ப்ராப்ளம். நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் இந்த ராஜ்யத்திலே அவருடைய சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு நாம் வாழ வேண்டியது அவசியம். அப்போ தேவனுடைய சபை என்று சொன்னால் இல்லையா, இங்க இன்னைக்கு நான் பார்த்த விஷயம் என்னன்னா, அவருடைய ராஜ்யம், அந்த ராஜ்யத்திலே நாம் ஒரு பங்காக இருப்பது பெரிய ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் இருக்கிற பொழுது அந்த ராஜ்யத்துக்குரியவனாய் நான் வாழ்கிறேனா, இதை மட்டும் நாம் சிந்திப்போம். நம்முடைய வழியில மாற்றும். தேவனுக்கு பிரியமா இருப்போம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.